ஏன் ட்ரிபிள் எடுத்தீங்க? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஸ்பெசிஃபிக்காக இருந்தேன். நான் என்னோட இம்பார்ட்டன்ட் மூவில் ஒரு ஃபுல்லாக தமிழ் மீடியம் தான். தமிழ் மீடியம் +2 வரைக்குமே. +2 வரைக்குமே யூனிஃபார்மா? ஆனால் எப்போ நான் இதை ரியலைஸ் பண்ணுறேன்னா ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோட நாலேஜ் வந்து பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிரும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம அஜி அண்ட் நஃபி டாக்ஸில் வந்து முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் வந்திருக்காரு. பேசிக்கலி அவரே அவரை பற்றி இன்ட்ரோ கொடுப்பாரு. இருந்தாலும் நான் என் சைட்லேருந்து சொல்லிடுறேன். என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு மச்சான். ஓகே, ஆல்மோஸ்ட் 10 வருஷத்துக்கு மேலே தெரியுமா? 10-12 வருஷத்துக்கு மேலே தெரியும். இது வரைக்கும் இன்றைக்கி நாங்கள் பேச போகிறத இதுக்கு மேலே நாங்களே டிஸ்கஸ் பண்ண கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஐடியா தான். பொதுவாக ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு ஐடி கை, உனக்கே தெரியும். பட் ஐடிக்கில் வர்றதுக்கு முன்னாடி ஐடி பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. படித்தது ஈஸி, அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. டிப்பிக்கலாக ஒரு ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட் ஃபேமிலியிலேருந்து வந்தனால அதே சேம் தான். ஸோ அந்த ஜேர்னி வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஜேர்னி. ஒரு ஆள் இருந்து சப்போர்ட் பண்ணி இது இப்படி பண்ணுடான்னு சொல்லியிருந்தா என்னோடய 10 வருஷம் ஜேர்னி வந்து மேபி கட் ஆஃப் ஆகி 50% 5 வருஷத்தில் நான் பண்ணியிருந்துருக்கலாம். இது என்னோடய பர்சனல் ஃபீலிங். சரியா? இப்போ இதே மாதிரி நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க யூஏ ஃபுல்லாக, ட்ரிபிள்இ, இஎல்வி, அதாவது எலக்ட்ரானிக்ஸு, அப்புறம் இன்னும் நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், சிவில். ஸோ எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கிறதா கான்செப்ட்டு. இன்றைக்கி ட்ரிபிள்இ இன்ஜினியர், எனக்கு தெரிஞ்ச ஒரே இன்ஜினியர், அதோட இன்வைட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இவன் கொடுக்குற பில்டப்புக்கெலாம் வந்து நம்ம வந்து பில்டப்பு கரெக்டாக இருக்குன்னு தெரில நம்ம. பட்டு வந்து சொல்கிறபடி நம்ம வந்து ஒரு ஆர்டினரி பேசனா வந்து நம்ம எப்படி வந்து எவால்வ் ஆகி வந்தோம், இத்தனை வருஷமாக எப்படி இது பண்ணி வந்தோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வேணால் சொல்லலாம். பட் இதுதான் கரெக்டான பார்த்தாங்கிறது வந்து நீங்கள் தான் வந்து உங்களோட நாலேஜ் தான் முடிவு பண்ணிக்கணும். பட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எப்படி கடந்து வந்தேன், அதை எப்படி வந்து இப்போ எப்படி ஒரு பொசிஷனுக்கு ரீச் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நான் நீங்கள் கேட்குறதுக்கு நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நான் ஓகே, என்னை பொறுத்த மட்டும் வந்து இப்போ வந்து நிறையா பேர் இன்ஸ்டாகிராமில் நிறைய இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய சம்பாரிச்சு காரு பங்களோன்னு செட்டில் ஆனவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி அதை ஒரு பிராண்டாக மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோமே. என்னையை பொறுத்த மட்டும் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் அவனாக கஷ்டப்பட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு வேலை செஞ்சு கற்றுக்கிட்டு அடுத்த பொசிஷன் போனாலே இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் மேன் தான். என்ன கேட்டீங்கன்னா இல்லை, அதனால் அதிகமான ஆளுக்கு நம்ம அந்த மாதிரி ஆளுக்கு தான் இருப்பாங்க. அதை 100% அக்ரி பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து பைசா மணி சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத காட்டலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட்டு நம்ம வந்து மெயினாக நம்ம வந்து ஒரு பொசிஷனில் ஒரு 4 பேர் முன்னாடி ஒரு பெரிய ஆட்களாக இருக்கிறப்ப வந்து நம்ம அந்த இடத்துல போய் நம்மளோட இதை வந்து ஸ்பீச்சை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு, நம்மளோட ஸ்கில்லை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு, நம்மளோட ஸ்பீச்சை நம்மளோட இன்புட் அவங்க எடுத்துக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த டயத்தில் ஒரு ஃபீல் வரும். ஓகே, நம்ம எங்கே இருந்தோம், நம்ம எங்கே வந்துக்கிறோம், அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. அப்போ ஒரு ஃபீல் வரும். அந்த ஒவ்வொரு ஃபீலும் அதை வந்து ஒரு கிக் கொடுத்துட்டே இருக்கும். ஓகே, நம்ம வந்து இந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்கிறோம், நம்ம எந்த இடத்துல இருந்தோம், நம்ம இப்போ இந்த இடத்துல வந்துருக்கிறோம் அப்படிங்கிறது நினைவூட்டிக்கிட்டே இருக்கும் நமக்கு. அது இன்னும் கற்றுக்கணும்னு தோணுமா? இல்லை, கண்டிப்பாக நம்ம வந்து இன்னும் நம்ம இந்த பொசிஷனை தக்க வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நம்ம இதில் மேற்கொண்டு நம்மளோட ஸ்கில்ஸை காமிச்சு டெவலப் பண்ணி மேற்கொண்டு போகலாங்கிறத வந்து காமிச்சிட்டு இருக்கோம். நம்ம அதை மெயினாக வந்து நமக்கு வந்து நம்மளோட சுச்சுவேஷன்ஸும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்மளோட எல்லாமே சேர்ந்துருக்கு. அது வந்து நம்ம தனி மனித உறுப்பு கிடையாது. நம்ம வந்து இப்போ என்ன என்னை விட திறமையானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, அதுக்கு நான் இந்த அளவுக்கு இந்த இதுக்கு நம்ம டிசர்வான்னு சொல்கிறதுக்கு வந்து அது ஒரு நம்ம கொஸ்டின் மார்க் தான். ஓகே, நம்ம இந்த இடத்துக்கு நம்ம டிசர்வாங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட திறமையை வளர்த்துக்கணும், நம்மளோட ஸ்கில்லை வளர்த்துக்கணும். பட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட அதிகமாக ஸ்கில் ஆனவங்க இதை விட கம்மியான லெவல்லையோ இல்லை வேலையே இல்லாமலோ ஒரு பொசிஷன் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க இதை கம்பேர் பண்ணும்போது நான் இங்கே வந்திருக்கேன்னா அப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சக்தியும் ஒரு காரணம். நம்ம மட்டும் ஒரு மேட்டருக்கு தனிப்பட்ட மனுஷன் உழைப்பு மட்டும் கிடையாது. ஓகே, அதுக்கு வந்து பல ஃபேக்டர் இருக்குது. எஸ்பெஷலி வந்து நம்ம கடவுளோட ஒரு இது வேணும், பிளெஸிங்ஸ் வேணும். அந்த பிளெஸிங்ஸ் இல்லாமல் இந்த இடத்துக்கு நம்ம ஈஸியாக ரீச் பண்ணிட முடியாது. ரைட் பிளேஸ் அது. ஆமாம், அது எப்படின்னா ஒரு மேஜிக் மாதிரி
ஒவ்வொரு கட்டத்துலேயும் நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும், நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 டெட் எண்டில் போய் நின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பட் ஆல் ஆஃப் த சடன் வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷன் நம்ம க்ரியேட் ஆகி அது என்ன அது மேஜிக்னு சொல்கிறத விட அது வந்து கடவுளோட பிளெஸிங் தான் நான் சொல்லுவேன். ஓகே, சரி. இப்போ வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருவோம். இப்போ வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 2012 பாஸ் அவுட்டா, இப்போ நம்ம 2025 முடிவில் இருக்கோம். ஆல்மோஸ்ட்டு 13-14 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம காலேஜ்லேருந்து போயிடுவோம். ஓகே, அப்போ காலேஜ்லேருந்து பிறந்தா ஏன் ட்ரிபிள் எடுத்தீங்க? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எனக்கே தெரியும். அஸ் யூஷுவல் ஒரு டிப்பிக்கல் ஒரு மென்டாலிட்டி உள்ள ஆள். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்ம ராமநாதபுரம் சைட்லேருந்து வந்ததுனால நம்மளோட கடலோர மாவட்டங்கள் அவங்களோட பேரண்ட்ஸோட மைண்ட் செட் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஓகே, ஸோ என்னென்னா என்னோட ஃபாதர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 35 இயர்ஸாக வந்து டிரைவராக இங்கே ஒர்க் பண்ணாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு அவங்க பார்த்த விஷயங்கள், அவங்க எப்படி லைஃப்பில் இங்கே யார் யார் நல்ல நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நம்ம சஜஸ்ட் பண்ணி நமக்கு இன்புட்டாக கொடுத்தே நம்மளை வளர்த்துட்டாங்க. ஓகே, நீ வந்து என்னோட இன்புட்லாம், என்னோட பேரண்ட்ஸோட இன்புட்லாம் என்னவா இருந்துச்சுன்னா, நீ இதை படி, நீ வந்து கல்ஃபில் செட்டில் ஆகிடலாம், நீ அதை பண்ணு, கல்ஃபில் செட்டில் ஆகிடலாம். ஸோ அப்போ ஊரில் ஆமாம் சின்ன வயசுல இருந்தே வந்து ஊரில் செட்டில் இதாகணும், ஊரில் எப்படி நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நார்மலான ஒரு 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 கவர்மெண்ட் ஒர்க்கோ இல்லை வேறு ரிலேட்டடான ஒரு ஃபீல்டோ எடுக்காமல் நான் ஆரம்பத்துலேருந்து அதுக்காக வேண்டி என்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ ஆமாம். ஸோ அப்போ நமக்கு இது பண்ணோன்னா இனிஷியலாக என்னோட இது என்ன இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து பெருசாக வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, எனக்குள்ள திறமையை எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்போ ஈவன் இப்பயே சொல்லலாம் என்னோட அந்த கொஸ்டின். ஆமாம், இன்னமும் நான் வந்து எனக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத நான் தேடிகிட்டே இருக்கிறேன். நான் தேடிகிட்டே இருக்கிறேன். மேபி ஹியர் அண்ட் தேர் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். பட்டு வந்து என்னோட ஃபுல் இது என்ன ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத அப்போ நான் இன்னும் வந்து இன்ன வரைக்கும் நான் கண்டுபிடிக்கல. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் எனக்கு வந்து பெருசாக ஒரு எய்ம்லாம் கிடையாது, இது இப்படித்தான் ஃப்ரேம் கிடையாது. ஸோ அப்போ என்னோடய ஃபாதர் இன்புட் தான் என்னோட எய்மாகவும் இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து என்னோடய ஃபாதரோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு வந்து இங்கே பிஃபார்ம் பண்ணாங்க. அப்போ பிஃபார்ம் பண்ண போகும்போது ஃபாதருக்கு வந்து அவர் நல்ல ஒரு சேலரியில் நல்ல ஒரு கம்பெனியில் ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க. அப்போ வந்து அவங்க எனக்கு என்ன இன்புட்டாக கொடுத்தாங்க, நீ வந்து இந்த இது பண்ணு சொன்னாங்களா? இல்லை பிஃபார்மே சொன்னாங்க. பிஃபார்ம் ஸ்பெசிஃபிக்காக பிஃபார்ம் பண்ணு சொன்னாங்க. அப்போ நான் வந்துட்டு பிஃபார்ம்னா என்னென்னு தெரியாது. ஓகே, பிஃபார்ம்னா என்னென்னு தெரியாது. பிஃபார்ம் யார் கேட்டாலும் நான் வந்து பிஃபார்ம் ஆக போகிறேன், ஒரு ஃபார்மசிஸ்ட் ஆக போகிறேன். இது எந்த டைமில்? ஒரு 10th அந்த டயத்தில். ஓகே, யாருக்கு இது கேட்டாலும், பட் அதுக்கு ஃபர்தராக என்ன கொஸ்டின் கேட்டாலும் எனக்கு தெரியாது. ஓகே, நமக்கு பிஃபார்ம் பார்த்தா சொல்லிட்டாங்க, நம்ம பிஃபார்ம் ஆக போகிறோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் நமக்கு இருந்துச்சு. அப்புறம் எப்படி டைவர்ட்? அப்போ வந்துச்சுன்னா நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி 11th 12th கொஞ்சம் படிக்கிறத விட்டு கொஞ்சம் டிவியேட் ஆகி கொஞ்சம் ஸ்போர்ட்ஸு அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் அந்த 11th 12thனே ஒரு ஆறாவது வரும்ல, ஆமாம், அந்த ஒரு இதுக்கு பொசிஷனுக்கு போனவொடனே நமக்கு கொஞ்சம் படிப்புலேருந்து கொஞ்சம் டிவியேட் ஆனவொடனே ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியாரோட நமக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. அஸ் யூஷுவல். ஆமாம், கெமிஸ்ட்ரி இதானவொடனே எனக்கு கெமிஸ்ட்ரி வரல. எனக்கு பிஃபார்ம் கெமிஸ்ட்ரி தான் வேணுங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே, கெமிஸ்ட்ரி நமக்கு வரல, கெமிஸ்ட்ரி நமக்கு சுட்டு போட்டால் வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. அப்போ எனக்கு ஃபர்தராக ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, நீங்கள் பிஃபார்ம் பண்ண போகிற சொல்கிறீங்க, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், நீங்கள் கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ராங் தானே சொல்லிட்டு என்னோடய சீனியர்ஸ் கேட்டாங்க. அதோட எனக்கு தலை தூக்கி இடிப்பட்ட மாதிரி போயிடுச்சு. என்னது கெமிஸ்ட்ரி நமக்கு அதில் ஒரு ஏபிசிடி வேறு தெரியாது, ஜஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மக்கப் மட்டும்தான். அப்போ இது நமக்கு சரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாதர்கிட்ட ஃப்ராங்காக சொல்லிட்டேன், நான் வந்து என்னால் முடியாது, எனக்கு கெமிஸ்ட்ரி சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு சொன்னோடனே ஓகே, அப்போ வந்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா இன்ஜினியரிங். அஃப்கோர்ஸ் நம்ம தமிழ்நாட்டு வந்து இன்ஜினியரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அதுலேயுமே வந்து என்ன ஒரு கோர்ஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு தெளிவு இல்லாமல் தான் நானும் ஃபாதருமே போனோம். இது பண்ண போகும்போது எனக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு மார்க் வந்து ரொம்ப லோவான ஒரு மார்க் தான், கட் ஆஃப்லாம் இல்லை. ஸோ மேனேஜ்மெண்ட்டில் கோட்டாவில் போகிற ஒரு சுச்சுவேஷனு. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போக நிறைய செலவு பண்ணல. ஒரு நார்மலான ஒரு காலேஜ் திருச்சியில் ஒரு காலேஜில் பண்ணேன். அங்கே பண்ணப்போ வந்து நம்ம போய் அங்கே இருக்கப்போ வந்து கேட்டாங்க,
எப்படின்னா நம்ம என்னென்னமோ சொல்கிறாங்க, நம்ம வந்து பிடிச்சி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கிடையாது. அங்கே போனோம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டோம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் எல்லோரும் சொன்னாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டோம், இல்லை சிடி இல்லைன்னு சொன்னாங்க. அடுத்து என்ன இருக்குங்க, ட்ரிபிள் இதே இருக்குன்னு சொன்னாங்க. ட்ரிபிள்னா என்னன்னு தெரியாது. அகைன் அந்த சேம் பாயிண்ட் தான், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ட்ரிபிள் அப்படின்னா ட்ரிபிள் எங்கள் அத்தை சொன்னாங்க, ட்ரிபிள் நல்லா அங்கே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் சேம் இன்புட், ஃபாதர் இன்புட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து இது தப்பாக சொல்லலை, வந்து ஃபாதரை நான் என்னை திணிச்சிட்டாங்க அப்படின்னா நான் சொல்ல விரும்பலை. நான் உண்மை ஒத்துக்கணும். ஏன்னா வந்து சில பேர் சொல்லுவாங்க, என் ஃபாதர் என்னோட கனவையெல்லாம் இது பண்ணிட்டாங்க, கனவையெல்லாம் குறைச்சிட்டாங்க. நம்ம கனவே கிடையாது, ஏன்னா நமக்கு தெரியாது தெரியாது. அஃப்கோர்ஸ் நான் வந்து எப்படின்னா அதை சொல்கிறேன்ல, ஒரு ரொம்ப ஒரு டிப்பிக்கலான ஒரு காய். அதான் இன்னும் நான் திரும்பி சொல்கிறேன், என்னையெல்லாம் வந்து நம்ம வந்து அவன் பிரதர் சொன்ன மாதிரி வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கூடாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் சொல்கிறோமே தவிர மற்றபடி நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்துலாம் கிடையாது. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்படி வச்சுக்கலாம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படி தானே? இதுக்கு முன்னாடி யாருமே பரம்பரையிலே படிச்சதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு நம்ம டேடிஸ் மம்மிஸ் வந்து அவங்களோட பெஸ்ட் என்ன பண்ண முடியுமோ அவங்களோட சக்திக்கு உட்பட்டு அவங்களை கொண்டு போய் இன்ஜினியரிங்கில் சேர்த்தாச்சு. ஸோ இந்த ட்ரிபிள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த ட்ரிபிள் படிக்க போகும்போது நிறைய லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் வருமே, இங்கிலீஷு அதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சா ஈஸியாக இருந்துச்சா? நான் வந்து ஒரு தமிழ் மீடியம், பக்கா தமிழ் மீடியம். ஸோ அப்போ எனக்கு இங்கிலீஷ்னால் வந்து நம்ம சுட்டு போட்டால் வர ஃபுல்லாக தமிழ் மீடியம் தான். தமிழ் மீடியம் +2 வரைக்குமே. +2 வரைக்குமே. அதுவும் வெளியெல்லாம் கூட படிக்கலை, நம்ம வெளியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. நான் இதில் ஸ்பெசிஃபிக்காக இருந்தேன். நான் என்னோட இம்பார்ட்டன்ட் மூவில் ஒரு மூணு கேட்டேன்னா அந்த ஒரு மூவ் சொல்லுவேன். என்னென்னா நான் எங்கள் அம்மாட்டையும் அத்தாட்டையும் நான் சொல்லிட்டேன், எந்த காலேஜில் வேணால் நான் படிக்க வைங்க, பிரச்சனை இல்லை. இன்ஜினியரிங் சொல்கிறீங்க, நான் படிக்கிறேன். உங்களுக்கு எது பட்ஜெட்டுக்குள்ளே வருமோ அந்த பட்ஜெட்டில் படிவீங்க. பட் நான் வந்து இங்கே படிக்க மாட்டேன், நான் என்னோட டிஸ்ட்ரிக்டில் படிக்க மாட்டேன், ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் படிக்க மாட்டேன். அதாவது வீட்டிலேருந்து போயிட்டு வர்ற மாதிரி உள்ளது வேணாம். ஏன்னா நான் ஆல்ரெடி 12th வரைக்கும் உங்கள் பக்கத்துலேயே இருந்துட்டேன், எனக்கு எதுவுமே தெரியல. நான் வெளியே போகணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், 4 பேர்கிட்ட பழகணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தேன், அடமெண்ட்டாக இருந்தேன். ஈவன் 2-3 பேர் கூட நம்ம ரெஃபர் பண்ணாங்க, நம்ம ராம்நாட்டில் உள்ள காலேஜ்லேயே ரெஃபர் பண்ணாங்க. எனக்கு உள்ளக்குள்ளேலாம் கொஞ்சம் ஆட்கள்லாம் தெரியும், நம்மளோட ரிலேட்டிவ்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களே இது பண்ணாங்க. அப்போயும் வந்து எனக்கு நான் புரியாத மறந்துட்டேன், இல்லை எனக்கு வந்து இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருந்ததுனால ஓகே. ஒரு காலேஜ் ஏதோ ஒரு ஆவரேஜான காலேஜாக இருந்தாலும் நமக்கு வந்து வெளியேங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம போய் சேர்றோம், நம்ம ட்ரிபிள் சேர்ந்துட்டோம். சேர்ந்த உடனே நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 6 months கண்ணை கொட்டி கட்லோட்டம் வருத்தம் இருந்துச்சு, ஒன்றுமே தெரியல. அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 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 கான்செப்ட் சொல்கிறாங்க, அந்த கான்செப்ட் எனக்கு புரியுது, கான்செப்டாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போகுது எனக்கு புரியுது. பட் அந்த டேர்ம்ஸ்லாம் இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள்லாம் ஃபிசிக்கல் எக்ஸ்பெஷலி ஃபிசிக்ஸ் டேர்ம்ஸ்லாம் இருக்குல்ல, சயின்ஸ் டேர்ம்ஸ்லாம் வந்து அப்படியே தமிழில் இருக்கும். நம்ம படிக்கும் போது தமிழில் இருக்கும். தமிழில் படிச்சிருக்கேன். பரப்பளவு நம்ம வந்து இப்போ வந்து கரண்ட்னா மின்னோட்டம், ரெசிஸ்டர்னா மின்தடை அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல. அந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து ஒரு இங்கிலீஷோட இருக்காது, எல்லாமே ஃபுல் தமிழ்ல இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி படிச்சுக்க போது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போது நமக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க, கான்செப்ட் விஷயம் ஏதோ நம்ம அங்கேயே படிச்ச மாதிரி இருக்குது. ஆனா அவங்க சொல்ற பேர் நமக்கு புரியல. என்னன்னு கேட்டா நம்ம அப்புறம் தான் வந்து ஓகே அங்கே உள்ள பசங்கள்கிட்ட கொஞ்சம் ஹெல்ப்ல அப்படியே படிச்சு இது பண்ணி. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 to 1 year ஃபஸ்ட் செட்டிலாக இருக்க இதாக இருந்துச்சு. அந்த பயத்தில் நம்ம தெரியல, நம்ம ரொம்ப சின்சியராக படித்தோம், ரொம்ப சின்சியராக படித்தோம். நான் வந்து அதே மாதிரி நம்ம காலேஜ் 11th 12th கொஞ்சம் அராத்தாக இருந்து கொஞ்சம் ரொம்ப சுட்டியாக இருந்ததுனாலே நம்ம தெரில, ரொம்ப இன்வால்வ் ஸ்போர்ட்ஸ்லாம் இன்வால்வ் பண்ணதுனால தெரில, நமக்கு படிப்பு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஆமாம், அதனால நம்ம வந்து இனிமேல் வந்து ரொம்ப நம்ம லோயரில் இறங்கி வந்துடுவோம். எப்படி நான் 10th முன்னாடி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி நம்மளோட இதை இது பண்ணிக்கிறோம், குறைச்சிக்கிறோம். ஆமாம், அப்படின்னு நம்ம வந்து நம்ம பேசிக்கலாக வந்து ஒரு மிடில் பெஞ்ச் காய் தான் நம்ம. ஓகே, நம்ம வந்து முன்னாடியும் கிடையாது முன்னாடியும் கிடையாது. அதாவது நம்ம பின்னாடி இருக்கிறவங்க மாதிரி அவங்க மாதிரி சேட்டை பண்ணணும், ஆராத்து பண்ணணுங்கிற ஆசை இருக்கும். முன்னாடி இருக்கிறவங்க மாதிரி நமக்கு படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். 2 மிக்ஸும். ஆமாம், எப்படி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ அதே மாதிரி அங்கே வந்து மிடில் பெஞ்ச். நம்ம எல்லாமே மிடில் தான், மிடில் கிளாஸ் ஃபேமிலி, மிடில் பெஞ்சு. ஸோ மிடில் ஒரு ஆவரேஜான ஒரு காய் தான், ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட்.
சரி, அப்போது இந்த இடத்துல வந்து இப்போ நான் வந்து என் ஊரில் படிக்க மாட்டேன், எனக்கு ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்போஷர் பத்தலை, ஆனால் வெளியில தான் போய் படிப்பேன் அப்படிங்கிறது கான்சியஸாக எடுத்த டிசிஷன் தான். அதில் நான் தெளிவாக இருந்தேன். ஏன்னா என்னோட பிரதர் வந்து என்னோட பிரதர் வந்து கசின் பிரதர் தான். அவர் வந்து எனக்கு கூட பிறந்த பிரதர் மாதிரி தான். அவர்கிட்ட நான் பழகுவேன். ஏன்னா எனக்கு பிரதர் கிடையாது, நான் தான் முதல் பையன். ஸோ ஆனால் வந்து அவர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட பெரியமா மகன். ஸோ அவங்களோட இதை நான் பார்த்து வளர்ந்துருக்கிறேன். அவங்களோட டிராஸ்டிக் சேஞ்சாக இருந்துச்சு. அவங்களோட இதில் வந்து ஆட்டிடியூட்லேருந்து, அவங்களோட இதில் இருந்து அவங்க சொல்கிற விஷயங்கள் கதையாக சொல்லுவாங்க. நாங்கள் அங்கே போனோம், ஹாஸ்டலில் இப்படி நடந்துச்சு, நாங்கள் வந்து அங்கே சுற்றுவோம், இங்கே சுற்றுவோம் அப்படிங்கிற எனக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் அத்தா வந்து எங்கள் அப்பா, நான் அத்தா தான் சொல்லுவோம், அதனால அத்தா சொல்கிறேன், அதான் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அந்த இது வந்துன்னா எங்கள் அத்தா வந்து எப்போதுமே வந்து எப்படின்னா கொஞ்சம் சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு ஆள். ஊருக்கு வந்தால் கூட நம்ம வந்து வெளியே அங்கங்கே போகிற மாதிரி, கூப்பிட்டு போகிற மாதிரி, நமக்கு வந்து ஊருக்கு வந்தால் கம்பல்சரி எல்லா ஃபேமிலியோட டூர் போயிடுவோம். ஸோ அப்படி அதனாலே நம்ம தெரில, ப்ளஸ் டிரைவர் வேறு. ஸோ அந்த ஒரு இது, ஆமாம், அந்த ஒரு இது வந்து நமக்கு அப்படி தொட்டிக்கிச்சு. ஸோ நமக்கு வந்து சுற்றுறது தான் ரொம்ப பிடிக்கும். கேரக்டராகவே ஒரு இடத்துல கேரக்டராகவே வந்து எங்கிட்டாவது போய்கிட்டு வந்துக்கிட்டு அப்படியே சுற்றிட்டே இருந்தோம்னா. ஆமாம், எனக்கு வந்து ஒரு இடத்துல உட்கார சொன்னா தான் உட்கார முடியாது தவிர, மற்றபடி எனக்கு வெளியே போக சொன்னால் வர சொன்னால் நான் நல்லா இதை என்ஜாய் பண்ணுவேன். ஸோ கேரக்டராக வந்து வெளியே சுற்றுறது தான் ரொம்ப பிடிக்குது. ஆமாம், அதனாலேயே நம்ம தெரியல, நமக்கு அந்த ஒரு டிசிஷனில் நமக்கு இதாக இருந்தோம். எத்தனையோ பேர் நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணாங்க, எங்கே வெளியே போகிற எங்கே. ஏன்னா நான் வந்து அம்மாவுக்கு ரொம்ப செல்லப்பில்லை. ஏன்னா பிள்ளை நான் வந்து 8 வருஷம் கழிச்சு நான் எங்கள் அம்மாவுக்கு பிறந்தேன். அதனால் எங்கள் அம்மா வந்து ரொம்ப கைக்குள்ளே வச்சுருந்தாங்க. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் அதை போகிறதுங்கிற அதனாலேயே நான் வந்து அந்த ஒரு டிசிஷன் இருந்தேன். ஓகே, நம்ம அண்ணெல்லாம் வெளியே போனதுனால தான் அப்படி மாறிட்டாப்புல, நம்மளும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் போவோம். அண்ணன் வந்து நல்ல குரூம் ஆகிட்டாரு, அதை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன். ஆமாம், அண்ணனுக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஸு பட்டாளம் இருக்குது. இன்ன வரைக்கும் வந்து அவர் அண்ணன் வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்போஷர் பர்சன். ஸோ வந்து அப்படி அண்ணன் பேரை சொன்னாலே தெரியும் எங்கே போனாலுமே. அந்த மாதிரி அதனாலே அவரை பார்த்தே நமக்கு வளர்ந்ததுனால நம்ம ஓகே நம்மளும் அங்கே போகணும், நம்மளும் வெளியே படிக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலி நான் வந்து 11th 12thலேயே நான் என் டவுனுக்கு வந்து படிக்கிறது. என்னோட டவுனில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் வந்து படிக்கிறது. கிராமத்துலேருந்து டவுனுக்கு. ஆமாம், ஆனால் வந்து அதுவுமே வந்து எங்கள் அம்மா விடலை. எங்கள் அம்மா பயந்துக்கிட்டு விடலை, ஸ்கூலு பையன் அப்படிங்கிற இதில் விட்டுட்டலை. பட் இதில் நான் பிடிவாதம் இருந்துட்டேன். நான் வந்து கம்பல்சரி நான் போகிறேன். அதுக்கு தோதாக நமக்கு வந்து என்னோட டிஸ்ட்ரிக்டில் உள்ள காலேஜை விட எனக்கு நான் கிடைச்ச காலேஜ் வந்து கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் உனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கொஞ்சம் கம்மியாக கிடச்சிச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம அதை அப்படி அதை சூஸ். எந்த காலேஜ்? MIT இன்ஜினியரிங் காலேஜ். MIT அஃப்கோர்ஸ் எல்லோரும் கேட்க வந்து எல்லோரும் MITங்கிற வந்து, ஏன்னா திருச்சியில் ஒரு NITன்னு ஒரு காலேஜ் இருக்குது, அது வேறு காலேஜ். அது வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. MIT முகமது இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் டெக்னாலஜி. ஸோ அங்கே படித்தோம். காலேஜ் வந்து எப்படின்னா நம்ம அதே மாதிரி காலேஜ் போகும்போது ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்து போன ஒரு காலேஜ் வேற. நம்ம அஃப்கோர்ஸ் படத்தில் வர மாதிரி, ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ், இந்த படத்தில் வர மாதிரி எதிர்பார்த்து. எங்கள் அண்ணன் ஆர்ட்ஸ் காலேஜ் படத்துலையும் பார்த்துருப்போம். எங்கள் அண்ணன் கொடுக்குற இன்புட்டும் அதே மாதிரி படத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஓகே, அப்புறம் அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். அது இன்ஜினியரிங் போய் முதல் நாளே நமக்கு ஷாக்குன்னு தெரியுமா, யூனிஃபார்மா சம்மர் காலேஜாக இருக்குது. இப்போ எனக்கு என்ன வழியில் போகிற நடத்திக்கு வழியில் போட்ட மாதிரி ஸ்கூல்லையும் யூனிஃபார்ம் 12 வருஷமா. அதனாலே நமக்கு வந்து எனக்கு லேட்டர் ஸ்டேஜில் ட்ரெஸ்ஸிங் சென்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் நமக்கு வேலைக்கு போகங்கிற போக தான் நமக்கு வந்து அந்த இதில் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. படத்தை பார்த்து ஏமாந்தாச்சு. ஆமாம், ஏமாந்தாச்சு. நம்ம போனோம், ஸ்கூல் யூனிஃபார்மு என்ன செய்யறது இல்லை. ஈவன் நம்ம 4 வருஷமா யூனிஃபார்ம் தான். 4 வருஷம் யூனிஃபார்ம் தான். பட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா துவைக்கிற விஷயம் ரொம்ப ஈஸியாக இருக்கு. துவைக்கிறது ஒரே ட்ரெஸ், யோசிக்க தேவையில்ல, டெய்லி அதை எடுத்து போட்டு போயிடலாம். ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்காது. அப்புறம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு. ஓகே, பட் நம்மளோட இதில் அதை அனுபவிக்க முடியல, அந்த ஒரு விஷயம். ஸோ காலேஜ் வந்து இப்போ ஒழுங்காக ஸ்கூலும் நல்ல மார்க் எடுக்கலைன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்குன்னு ஒரு கான்சியஸாக நல்லா படிக்கணும் முடிப்பாச்சு. இல்லை, ஆக்சுவலி வந்து நான் அப்படின்னா நான் 10th வரைக்கும் நல்லா படித்தோம் தான். 10th வரைக்கும் நல்லா படித்தோம். +1 +2 தான். நீங்கள் வந்து நீங்கள் ஒரு இது கேட்டீங்கன்னா சாக்கியா இருவீங்க. நான் வந்து 10th சென்டம்
சென்டமா எதுல? மேக்ஸில். ஆமாம் மாஷாஅல்லாஹ். அந்த அளவுக்கு ஒரு பிரில்லியண்டான ஆள் தான். ஒரு சேர்க்க சரியில்லை. இப்போ ஃபர்ஸ்ட் 5க்குள்ள வர்ற ஆள் தான். திரும்பவும் நான் வந்து யார் மேலேயும் குறை சொல்ல விரும்பல. சரி, ஓகே. சேர்க்கைலாம் சரியில்லை, நம்மளோட இதுதான். நம்ம வந்து அந்த மாதிரி ஆக்கிக்கிட்டாச்சு. ஓகே, நம்ம எதுவுமே தெரியல. அந்த 11th 12th ஒரு அராத்தான ஒரு கேரக்டர்னால நம்ம வந்து கொஞ்சம் வெளியே தெரியணுங்கிறதுக்காக வேண்டிய நிறைய விஷயங்கள் பண்ணி எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆனது. வந்து ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், ஸ்போர்ட்ஸ்னாலே வந்து கொஞ்சம் இன்வால்வ் ஆகி நம்ம வந்து உடம்பை பார்த்து இது இடப்பட்டுறோம்னா இப்போ இருக்கிற இதுக்கும் அதான் இப்போ இருக்கிறதுக்கும் நம்ம முன்னாடி இருந்ததுக்கும் கம்ப்ளீட்டாக வேற. ஏன்னா அப்போ உள்ள பசங்க இப்போ என்ன பார்த்தா கூட எனக்கு வந்து அடையாளமே தெரியாது. அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் உடம்பு வெயிட்டு போட்டாச்சு. ஆமாம். ஸோ ஆமாம், அப்போ கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்போம். அதனாலேயே நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகி மிடில் பெஞ்ச்லேருந்து லாஸ்ட் பெஞ்ச் ஆயான்னு முடிவு பண்ணியாச்சு. ஆமாம், +1 +2 அப்படி போய் ஆமாம் போயிட்டு மறுபடியும் திருப்பி மிடில் பெஞ்சுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இங்கிலீஷ் பிரச்சனை ஃபேஸ் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் இயரை தான். அது எப்படி ஓவர் கம் பண்ணது? எப்படி காலேஜில் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான். பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லார்ட்டையும் கேட்டு இன்புட்ஸ் வாங்கி பசங்களோட ஹெல்ப்ஸில் ஒரு வழியாக படித்து நல்ல மார்க். ஃபஸ்ட் இயரில் நல்ல மார்க்ஸு. ஈவன் ஐ திங்க் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தம் ஏ கிரேடு பி கிரேடு அந்த மாதிரி தான். நல்ல ஒரு இதில் எஸ் கிரேட்லாம் வாங்கினேன் நான். ஓகே. அப்போ அந்த மாதிரி ஒரு நல்லா படிக்கிற பையனா ஒரு ரிஜிஸ்டர் ஆயாச்சு. அப்புறம் ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டதெல்லாம் வந்து செகண்ட் இயர் வரைக்கும், ஃபஸ்ட் இயர் வரைக்கும் தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் இயர் வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி தான் ஒரு செட்டப்பில் இருந்ததுனால உங்களுக்கு தெரியும். ஸ்கூல் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து காலேஜில் எப்படி இருக்கும்னா காமனான ஒரு குரூப்ஸோட ஸ்டடி சிலபஸாக இருக்கும். ஸோ நம்ம கிட்டத்தட்ட மக்கப் பண்ணாலே போதும்னு சொல்லலாம். கரெக்ட். மக்கப் பண்ணாலே வந்து அது தப்பிச்சுக்கலாம். பட் வென் கம் டு செகண்ட் இயர் வரப்போ வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் நுழையிறோம். டிபார்ட்மெண்ட்டில் நுழையப்போ வந்து அப்போ தான் தெரியுது நம்ம வந்து இது வரைக்கும் படித்ததுலாம் வந்து மக்கப் தான் அப்படின்னு சொல்லி தெரியுது. ஓகே, கோர் கான்செப்ட்ல அப்போ தான் வருது. ஆமாம், கோர் கான்செப்ட்லாம் அப்போ தான் வருது. நமக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா இது வரைக்கும் நம்ம மக்கப் பண்ணி படிச்சுருந்துருக்குறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ அதுக்கிடையில் நம்ம யாராவது நமக்கு ஒரு ஆவரேஜான காலேஜ்னு சொன்னதுனால எல்லாருமே என் மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. நிறைய போய் கேட்டு டவுனில் கிளியர் பண்ணுறாங்கன்னா எல்லாரும் அதே மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அப்ரண்ட்ல யாருமே இல்லை. ஆமாம், நம்ம வந்து ஒரு நண்பன் படத்தில் வர விஜய் மாதிரி அந்த மாதிரி வந்து புரிஞ்சு படித்து அந்த மாதிரி யாரும் வந்து ரொம்ப கிடையாது. மேபி இருந்துக்கலாம், எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இல்லை, எனக்கு பழக்கமாக இல்லை. ஸோ அதனாலே நம்ம தெரியல. மெஜாரிட்டி பசங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் தான் இருப்பாங்க. எப்படிஜி? நிறையா பசங்க வந்து மெஜாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக தான் இருப்பாங்க. ஆமாம், நம்ம கூட படித்தவங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருப்பாங்க. ரெண்டாவது போகிற காலேஜ்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நம்ம ஒரு காலேஜ் இந்த லெவலுக்கு உள்ள காலேஜ்னு நம்ம போகும்போது அங்கே வந்து வேறு லெவலில் வந்து உள்ள ஒரு ஸ்கில்ஸில் உள்ள பசங்க வந்து சேருவாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து அவங்கள ஆல்ரெடி தெரியும் என்ன ஆக போகிறோம். அவங்களாம் வந்து ப்ராப்பராக கைடன்ஸோட வந்து வளர்கிற ஒரு கிட்ஸு. அந்த மாதிரி கிட்ஸோட நம்ம இல்லை. மேபி இருந்திருக்கலாம் என் கிளாஸ்ல, எனக்கு தெரியல. எனக்கு மேபி நான் அப்படி இருக்கிறதுனால என்னமோ தெரியல, நான் எனக்கு தகுந்த மாதிரி உள்ள ஃப்ரெண்ட்ஸை நான் பிடிச்சிக்கிட்டேன். அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளே மாதிரி பெருசா வந்து ஐடியா இல்ல. கரெக்ட். சும்மா காலேஜ் வரோம் அப்படின்னு வந்தது. அந்த மாதிரி கோர் கான்செப்ட்ஸ்லாம் காலேஜ்ல வந்ததுக்கு அப்புறமா இன்னும் டஃபா இருக்குமே. பயங்கர டஃப் ஆச்சு. அதான் சொல்றேன், பயங்கர டஃப் ஆச்சு. பட் அதுல தப்பிக்கிறதுக்கு டெம்பரரியான சொல்யூஷன் தான் நம்ம தேடணுமே தவிர நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் தேடலை. டெம்பரரியான ஆஃப்கோர்ஸ் மக்கப் தான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் வச்சுட்டு நம்ம அதை படிச்சுட்டு மக்கப் பண்ணி அப்படியே போய் வாமிட் பண்ணுறதும் அதுதான் நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரே ஒரு வழி. ஓகே, நம்மளோட ஸ்டாஃப்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலனால ஓகே, சில ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க, ஸ்கில்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாங்களா இருக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி ட்ரை பண்ண போது அதை புரிஞ்சுக்கிற அளவு கூட நமக்கு நாலேஜ் இல்லையோங்கிற ஒரு இது நமக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு நமக்கு. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க ஏதோ அவங்க ட்ரை பண்ணுறாங்க, நமக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம சும்மா சொல்லக்கூடாது. எல்லாருமே நமக்கு வந்து டம்மிலாம் கிடையாது. எல்லாருமே சில ஸ்டாஃப்ஸ் வந்து நம்ம ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க அப்படியே வந்து நம்மளை மாதிரியே நம்ம எப்படி மக்கப் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்க மக்கப் பண்ணி போர்டில் வந்து வாமிட் பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க, அது இல்லைன்னு சொல்ல. பட் எல்லாரும் அப்படி கிடையாது. சில ஸ்டாஃப்ஸ் நல்ல ஸ்டாஃப்ஸ்லாம் எனக்கு அமைஞ்சிச்சு ஃபார்ச்சுனேட்லி. பட் வந்து அதை யூஸ் பண்ணிக்க தெரில, எங்களுக்கு யூஸ் பண்ணிக்க தெரில. ஏன்னா அந்த இடத்துக்கு நாங்கள் வரப்போ வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஏன்னா நம்ம அந்த பேசிக்ஸ்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு வந்துருந்தோம்னா நமக்கு ஒரு ப்ளஸ் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு
தமிழ் மீடியம் கை. ஸோ நமக்கு வந்து எதுவும் புரிஞ்சு படித்து வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து எதுலேயுமே இல்லாமல் ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. நம்ம இப்போ வந்து சிபிஎஸ்சி ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஎஸ்சிலாம் வந்து எப்படின்னா நிறைய சின்ன வயசுலேருந்தே அதுக்குண்டான பேசிக்ஸை வந்து அவங்க இன்புட்டை கொடுத்து அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நமக்கு இல்லை. நமக்கு எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு 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 செட் ஸ்டெப் பிஹைண்ட் தான் நம்ம. ஸோ அப்படிங்கிறப்போ செகண்ட் இயர் போச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தேர்ட் இயர் அதுக்கு இடையில் நமக்கு வந்து ஹாஸ்டல் நமக்கு ஆஃப்கோர்ஸ் செட் ஆகலை. அப்புறம் வெளியே பசங்களோட கொஞ்சம் சுற்ற வெளியே ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப குறைய ஆரம்பித்தோன்னே ஆஃப்கோர்ஸ் நமக்கு வந்து நம்ம கையில் கிடச்ச ஒரே ஒரு வாய்ப்பு வந்து இதுக்கு முன்னாடி 5 யூனிட் இருக்கும் ஃபிலிமில். 5 யூனிட்டு, இந்த 5 யூனிட்டுக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 2 மணி நேரம் மக பண்ணுறோம், மாமி பண்ணுறோம். அதை வந்து ஓகே பார்த்துக்கலாம். என்ன தைரியம் வந்துருச்சுன்னா எப்படி வந்துருச்சுன்னா, ஓகே எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த ஒரு நாள் படித்தா போதும்.